தேர்ஸ்டே மார்னிங் என்ன லஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட நைட்டே கேட்டுட்டு இருந்தேன். கீரை குழம்பு வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கீரை வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. கீரை இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வெஜிடபிள் வேணுமான்ட்டு கால் பண்ணி கூட கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடுவாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு காலைல என்ன செய்யறது அப்படின்ட்டு. வீட்டில் எந்த வெஜிடபிளுமே இல்லை. ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்தது. சரி புளியோதரை பவுடர் இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து முட்டை ஆம்லெட் வந்து போட்டு கொடுக்கலான்னு ஹஸ்பண்டும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை மெனக்கெட்டு குழம்பு 2 பொரியல் அந்த மாதிரி செய்யணும். வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடுது. சிம்பிளாக வந்து லஞ்ச் வேலை செய்கிறப்ப தான் வேலை வந்து என்னமோ ரொம்ப பெருசாக இழுக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே ஸ்லோவாக ஓடிட்டே இருந்தது. அப்படி தான் இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் அரிபரியாக போயிட்டே இருந்தது. வெறும் சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வடைக்கறி தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சைட்லேயே வந்து அப்படியே புளியோதரையும் வந்து ரெடி பண்ணி கலரி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுவே ஹஸ்பண்ட் வந்து டைம் வந்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சைட் டிஷ் வந்து கடாய் ஆம்லெட் தான் போட்டுட்டு இருந்தேன். டச் விட்டுடுச்சு என்னன்னு தெரியல. கடாய் ஆம்லெட்டை வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து சொதப்பிடுச்சு. அப்புறமா வந்து அதை பொடி மாசா பண்ணி எடுத்து கொடுத்துட்டு லஞ்சில் பேக் பண்ணி ஹஸ்பண்டையும் அவங்களுக்கு டிஃபன் ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சு கிளப்பியாச்சு. அப்புறம் இந்த கருப்பு காவனி அரிசி வந்து நான் ஒரு 2 நாளாக வந்து ஊற வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். எப்பவுமே ஒரே மாதிரி கஞ்சி குடிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி கஞ்சி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு பவுடராக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஷார்ட்ஸில்